السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم ربنا زدنا علما نافعا. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இன்றைக்கு தலைப்பு அல் இபாதா வல் முவஹிதீன் அப்படின்னு சொல்றது. அதாவது இபாதா அமல்களும் ஏகத்துவவாதிகளும் என்ற தலைப்பு தான். ஆனால் தலைப்பு நான் எப்படி போட்டிருந்தேன் பை? தலைப்பு தௌஹீது முழக்கம் எங்கே? சரி, அதுதான் அல்ல இபாதா அமல்களும் முவஹிதீன் அப்படின்னு சொன்னால் தௌஹீதுவாதிகள், ஏகத்துவவாதிகளும் அமல்களும் அப்படிங்கிறதான் தலைப்பு. இதில் இந்த சபை நம்ம இந்த சபையில் வந்ததற்கான காரணம் எங்களை நாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நம்ம எப்படி ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ஃப்ரீ செக்கப் பண்ணுற மாதிரி நம்மளை நாமளே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நமது குறைகளை எல்லாம் நீக்கி நிறைகள் இருந்தால் அதை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை நீக்கி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிறைகளை நாங்கள் ஜியாதத்து, அதாவது அதிகப்படுத்தணும் என்ற நோக்கத்தில் தான் இது ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு நான் உபதேசிப்பதை விட இது ஃபஸ்ட்டு எனக்கு தான். உங்கள் எல்லாரையும் விடைக்கும் அமல்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் அறிந்தவன், எனக்கும் தெரியும், நான் குறைந்தவன் அப்படிங்கிறது உண்மை. ஆனாலும் நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்வது முஃமின்களுக்கு பலன் அளிக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், உபதேசம் என்பது நல்ல முஃமின்களுக்கு அது பயனளிக்கும் அப்படிங்கிறதுக்காக. அந்த அடிப்படையில் இந்த உரை என்பது முதலாவதாக எனக்கும், அதுக்கு அடுத்தது தான் உங்களுக்குமான உரை. ஷேக் சாலிஹல் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த ஹதீஸுக்கு அதாவது நினைவுபடுத்துங்கள், நினைவூட்டுதல் மூமின்களுக்கு பலனளிக்கும் அப்படிங்கிறது யாருக்கு பலன் அளிக்குதோ இல்லையோ உங்களுக்கு அது பலன் அளிக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த உபதேசங்களை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஷேக் சாலிஹல் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க. நமக்கு தெரியும், ஒரு 250 வருடங்களுக்கு முன்னால், ஒரு 300 வருடங்களுக்கு முன்னால் உலகத்தை எடுத்துக்கொண்டா இஸ்லாம் நபியவங்க இந்த உலகத்தில் எது வரணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்டாங்களோ, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ, அதுவெல்லாம் ஒரு 300 வருடங்களுக்கு முன்னால் மொத்தமாக மாறி போயிருந்த ஒரு சூழல் இருந்துச்சு. சவுதி அரேபியாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, மற்ற நாடுகள், நம்ம நாடாக இருந்தால் இந்தியாவாக இருந்தாலும் சரி, நமக்கு தெரியும் ஜஹாங்கீர், அக்பர், அதுலேருந்து ஜஹாங்கீர், அதுக்கு பிறகு ஷாஜஹான், இப்படி வர்றாங்க. அதுக்கு பிறகு அவுரங்கசீப் ரஹிமஹுல்லாஹ். இப்போ இதெல்லாம் அக்பர் என்னென்ன விஷயங்கள் செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அவருக்குன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு மதத்தையே உருவாக்குனார், தீன் இலாஹின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அவருடைய பையன் அப்படி வர்றாங்க, ஜஹாங்கீர், ஷாஜஹானுக்கு பிறகு அவுரங்கசீபுடைய காலத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு 2 பசங்க, இந்த 2 பசங்களுக்குள்ள சண்டை. இப்படி இஸ்லாம் ஒரு செதஞ்சு போய் இருந்த ஒரு காலகட்டம் தான் இந்தியாவிலையும் இருக்கு. சவுதி அரேபியாவை நீங்க எடுத்துக்கொண்டா அன்றைக்கு சவுதி அரேபியான்னு இல்லை, அன்றைக்கு ஜசீரத்துல் அரப் அப்படிங்கிறது தான், அரபிய தீபகற்பம்னு இருக்குது. சவுதி அரேபியாங்கிறது இல்லை. அந்த காலகட்டத்தில் எடுத்தீங்கன்னா உஸ்மானிய கிலாஃபத், ஒட்டமன் எம்பையருக்கு கீழே சவுதியினுடைய சில பகுதிகள் இருக்குது. மற்ற இடங்கள் எல்லாம் ஹிஜாஸுக்கு கீழே இருக்குது. சரிங்களா? இப்படி சவுதி அரேபியா பல பாகங்களாக பிரிஞ்சிருக்கு. சவுதி அரேபியாவை எடுத்துக்கொண்டா எந்த அளவுக்கு தலை தூக்கி இருந்துச்சுன்னா, ஷிர்க்கும் எந்த அளவுக்கு தலை தூக்கி இருந்துச்சுன்னு சொன்னால், மரங்கள், செடி, கொடி, மனிதர்களை அடக்கம் பண்ண எல்லாரையும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு மிக மோசமான இருந்த காலகட்டம். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு தான் சவுதி அரேபியா மோசமாக இருக்குது அப்படிங்கிறது. இதை விடைக்கும் பன்மடங்கு மோசமான ஒரு காலகட்டம் இருந்துச்சு சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும். எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, புரைதான்னு ஒரு இடம் இருக்குல்ல, புரைதாக்கு பக்கத்தில் ஃபஹால் அப்படின்னு சொல்லி ஒரு மரமும், தர்ஜியான்னு சொல்லிட்டு ஒரு மரமும் இருந்திருக்கு. இந்த 2 மரங்கள் எந்த அளவுக்கு சிறப்பு பெற்றதுன்னா, இந்த அரேபிய தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அங்கே அதாவது கயிறு கட்டுறது, போர்வை போத்துறது,
அதுக்கு காணிக்க போடுறது எல்லாத்தையும் பண்ணாங்க. இந்த 2 மரங்களும் எதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கறதுக்கு, திருமணம் முடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்களுக்கு வந்து திருமணம் முடிப்பதற்கு வந்து இந்த 2 மரங்களும் ஸ்பெஷலிஸ்டா இருந்துச்சு. மக்கள் அல்லாஹுவை தவிர்த்து மரங்களை கும்பிடக்கூடிய அளவுக்கு வந்து மாறி போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த உனைனான்னு சொல்லக்கூடிய உயைனான்னு சொல்லக்கூடிய இடத்துல ரியாதுல இருக்கு அந்த இடம். அங்க வந்து ஜெயித் இப்னு ஹத்தாப் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரதியாவுடைய சகோதரர் உடைய கபர்ஸ்தானம் அங்க இருந்துச்சு. அந்த கபர்ஸ்தானம் வந்து பெருசா கட்டப்பட்டு, அதாவது பில்டிங் எல்லாம் கட்டப்பட்டு அதை சுத்தி வர்றது, மக்கள் அதை சுத்தி வர்றது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மதீனாவை எடுத்துக்கொண்டா, நபி அவங்க அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற மதீனாவை எடுத்துக்கொண்டா நமக்கு தெரியும் பக்கின்னு சொல்லிட்டு ஒரு கபர்ஸ்தானம் அங்க இருக்கு. ஜன்னத்துல் பக்கின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லை, அது பக்கி கபர்ஸ்தானம். அப்ப அந்த மையவாடியில பாத்தீங்கன்னா சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகளுடைய கபறுகள் எல்லாம் உயர்த்தப்பட்டிருந்துச்சு, கட்டிடங்களாக உயர்த்தப்பட்டிருந்துச்சு. அதே பீரியட்ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வந்து இந்த குபா, இன்னைக்கு பார்க்குற அந்த பச்சை குபா எல்லாம் அந்த பீரியட்ல வந்து கட்டப்படுது துருக்கியர்களால. இப்படி சஃபா மர்வாவை எடுத்துக்கிட்டா, சஃபாவிலையும் மர்வாவிலையும் சூஃபிகள் வந்து ஆட்டம் போடக்கூடிய இடமாக அது என்னதுன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. மக்கா ஹரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஜும்மாவில் வந்து 4 குத்துபாக்கள் நடக்கும். ஒரே வெள்ளிக்கிழமை வந்து 4 குத்துபாக்கள் 4 மிம்பர்ல வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு மிக மோசமான குஃப்ரியத்தான ஒரு நாடாக வந்து மொத்த நாடும் இருந்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப், இன்னைக்கு வஹாபின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் வந்து எங்கன்னா உயைனால பிறக்கிறாங்க. 1703 பிறக்கிறாங்க. பிறந்து அவங்க வந்து முதலாவதாக ஒரு அங்க இருந்த அரசர் மஅமூர்னு சொல்லுவாங்க, இவரோட ஒரு ஒப்பந்தம் வச்சு என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி ஏகத்துவத்தை வந்து பிரச்சாரம் நாம பண்ணணும் என்பதாக அவங்க ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து அவங்க சில இந்த மரத்தை எல்லாம் வெட்டி சாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபஹால்ங்கிற மரம், தர்ஜியாங்கிற மரம், இதே போல மற்ற ஊர்கள்லையும் மரத்தை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஊருக்கு வருமானம் வரணும், மக்கள் வரணும், வியாபாரம் பண்ணணும், இப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மரத்தை வணங்குனாங்க, கல்லை வணங்குனாங்க. இப்படி வணங்கிட்டு இருக்கிற நேரத்துல இவங்க இந்த மாதிரி மரங்களை வெட்டி சாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஜெயித் இப்னு ஹத்தாப்னு சொன்னேன், உமர் ரதியாவுடைய சகோதரர், அவருடைய கபருக்கு மேலாக கட்டப்பட்டிருந்த அந்த கட்டிடங்களையும் இடிச்சிட்டாங்க. இடிச்சதுக்கு பிறகு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு அலை கிளம்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்லிட்டாங்க, மாமூர் இடத்துல நீங்க வந்து இவரை வந்து இறக்கலை அப்படின்னா, அந்த பணியிலிருந்து நீங்க இறக்கலை அப்படின்னா அவரை நாங்க கொல்லுவோம் அப்படின்னு. அதுக்கு பிறகு அவர் அங்கிருந்து உயைனாலேருந்து ஓடி போய் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் எங்க போறாங்கன்னா திரியாவுக்கு போறாங்க. ரியாதுக்கு பக்கத்துல இருக்கிற திரியா. அந்த திரியாவில் வந்து ஒரு அரசர் இருந்தார், குறுநில மன்னர்கள் தான் அன்றைக்கு. அப்போ அங்கிருந்த குறுநில மன்னர் தான் யாருன்னா முஹம்மது இப்னு சவுத். இவங்களோட தான் 1744 வந்து என்ன செய்யறாங்கன்னா முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. நீங்க அரசை பார்த்துக்கோங்க, நாங்க என்ன செய்யறோம்னா மார்க்க விஷயங்களை நாங்க பார்த்துக்கிறோம் இப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டு, அரசியல் ரீதியாக நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும், படை பலம் வந்து எங்களுக்கு வேணும் என்பதாக சொல்லி அவங்க சீர்திருத்தம் பண்ணி தான் இந்த பக்கி, இன்றைக்கு இருக்கிற பக்கி வந்து எப்படி இருக்குன்னா கபர்ஸ்தானமா இருக்கு. அல்லாம அவங்களுக்கு காலத்துக்கு முன்னால வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்ல போறாங்களோ இல்லையோ, பக்கிக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த தர்காக்களை வந்து என்ன செய்வாங்க, சுத்துறதுக்கு, காணிக்க போடுறதுக்கு, கயிறு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு தான் சவுதி அரேபியா வந்து இன்றைக்கு நீங்க பார்ப்பீங்க, பிதஅத்துகள் மற்ற தவறுகள் இருந்தாலும் கூட இந்த இணை வைப்பு அப்படிங்கிற அம்சத்துல வந்து எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. இந்த குஃப்ரியத்தான விஷயங்களை வந்து இந்த நாட்டுல வந்து எங்கேயுமே பார்க்க முடியாததுக்கான பெரிய ஒரு காரணம் வந்து முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் இங்க செஞ்ச ஒரு சீர்திருத்தம். அதனாலதான் என்ன செய்வாங்கன்னா வஹாபிகள்னு சொல்லிடுவாங்கல்ல, தர்காக்களை பத்தி ஏதாவது தப்பா பேசினாலே வஹாபி. காரணம் என்ன, அவர் இந்த மாதிரி தர்காக்களை எல்லாம் இடித்தார் என்ற காரணத்துக்காக. எதுக்கு சொல்றேன்னா, இப்படி நாடு இந்த 250-300 வருடங்களுக்கு முன்னால உலகமே வந்து இப்படிதான் இருந்துச்சு. அவங்களுக்கு தெரிந்தது வந்து இது மார்க்கம் அப்படின்னு தான் நினைச்சு வச்சிருந்தாங்க. ஈவன் நம்ம ஊர்கள்லையும் கூட உலமாக்கள் அவர்களுடைய மாணவர்கள்லாம் எப்படி நினைச்சு வச்சிருந்தாங்கன்னா இதுதான் இஸ்லாம், தர்காக்கு போறது தான் இஸ்லாம், மௌலூது தான் இஸ்லாம், அதே போல மற்ற என்னெல்லாம் நம்ம இன்னைக்கு பிதஅத்துகளாக சொல்றோமோ அதுவெல்லாம் இஸ்லாம் என்பதற்காகத்தான் அவங்க செஞ்சாங்க. மற்றபடி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்கணும் அப்படின்னோ அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க செய்யவே இல்லை. அது 100% உண்மை.
நம்ம வந்து அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நம்ம இன்னைக்கு சுன்னத் ஜமாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர்கள் நாம குறை சொன்னாலும் கூட அவர்களுடைய நியத் அடிப்படையில் என்ன இருக்கு அப்படின்னா, அவர்கள் செய்யறதுக்கான ரீசன் என்னன்னா, இது இஸ்லாம், இது மார்க்கம் தான், எங்களுக்கு இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக செய்யறாங்க. இப்போ நீங்க பாருங்க, ஆனா தப்பு, அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டா ஃபர்ல தவிர்த்து நிறைய சுன்னாக்கள் இருக்கு, அப்படித்தானே? நமக்கு தெரிஞ்சது வந்து துஹா தொழுகை அப்படிங்கிறது இருக்கு. ஃபர்லான அமல்களை தாண்டி நான் சொல்றது சுன்னத்தான தொழுகைகள் இருக்கு. இந்த ஐயாமுல் பீல்னு சொல்லக்கூடிய அந்த மாசத்துல 3 நாள் பிடிக்கக்கூடிய நோன்புகள் இருக்கு. அதே மாதிரி துஹா தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, வித்ரு தொழுகை, இதெல்லாம் இருக்கு. அதே போல ஃபஜ்ருக்கு முன் சுன்னத்து, அதே போல ஒவ்வொரு நாளுக்கும் 10 அல்லது 12 ரக்காத் முன்பின் சுன்னத், இந்த மாதிரி நிறைய சுன்னத்தான காரியங்கள் இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்துல நம்மளை எதுக்காக படைச்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல என்ன சொல்லுவான்னா, ஒமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் வந்து எதற்காக படைச்சேன் அப்படின்னா என்ன வணங்குவதற்காகவே தவிர வேற எதற்காகவும் நான் படைக்கல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுல நாம பார்க்கணும், சுன்னத் ஜமாத்துன்னு சொல்லி நாம எதிர்த்துட்டு இருந்த அந்த மக்கள் எல்லாம் அமல்கள்ல வந்து நிறைய அவங்க வந்து ஆர்வம் செலுத்தினதை நம்ம பார்க்க முடியும். நிறைய அமல்கள்ல ஆர்வம் செலுத்துவான். அல்லாஹ் நமக்கு தௌஹீதை தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், அது உண்மை, அதுக்கு நன்றி செலுத்தணும், அதெல்லாம் எந்த தவறும் இல்லை. அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? நஷ்டவாளிகளாக இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃப்ல வந்து 103, 104வது வசனத்துல சொல்லுவான், அல்லதீன வல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் சொல்றான், உலக வாழ்வில் வந்து அவர்கள் செஞ்சு கொண்டிருந்தது எல்லாமே அழகானது தான், இதெல்லாம் நல்ல அமல்கள் தான் அப்படின்னு சொல்லி நிறைய அமல்களை அவங்க செய்யறாங்க. ஆனா அது எதுவுமே பயன் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவங்க செய்யறது எல்லாமே நல்லது, அழகானது அப்படிங்கிறதுக்காக தான் செய்யறாங்க, ஆனா அது எதுவுமே பலன் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் எங்களுக்கு தௌஹீதை தந்திருக்கிறான், பெரிய ஒரு பாக்கியம் அது. அவங்க பண்ற தியாகமும் அவங்க அந்த அமலுக்காக செய்யக்கூடிய தியாகத்தையும் பார்த்தீங்கன்னா பணமாகவும் சரி, அதே போல உடலையும் வருத்தியும் சரி நிறைய அமல்களை செய்வாங்க. ஆனா அல்லாஹ் நமக்கு இந்த தௌஹீதுன்ற பாக்கியத்தை தந்திருக்கான். ஆனா நாங்க வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா, நமக்கு தௌஹீத் ஏகத்துவம் கிடைச்சிருச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்க பொடுபோக்காக இருந்துடக்கூடாது. சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் வந்து கஹ்ஃப் வாசிகளை பத்தி பேசக்கூடிய நேரத்துல கூட சொல்லுவான், கஹ்ஃப் வாசிகளுக்கு நாங்க வந்து ஈமானையும் கொடுத்தோம், அவர்களுக்கு ஈமான்ல அதிகப்படியான ஜியாதாவையும் நாங்க கொடுத்தோம் அப்படின்னு சொல்றான். நாங்க வந்து இல்லாததை செய்யக்கூடாது, உண்மை, மார்க்கத்துல இல்லாத அமல்களை நாங்க செய்யக்கூடாது, எல்லை மீறவும் கூடாது இருக்கக்கூடிய அமல்கள்ல, அதுவெல்லாம் உண்மை. உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு 3 சஹாபாக்கள் வந்து நபி அவருடைய வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து மனைவி இடத்துல கேட்காங்க, நபி அவருடைய அந்த இரவு பொழுதுகள்லாம் எப்படி இருக்கும், வீட்டுல அவங்க எப்படி இருப்பாங்க, என்னென்ன அமல்களை செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது. அப்போ சொல்லப்பட்டதற்கு பிறகு அவங்க சொல்றாங்க, ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து காலையில ஃபுல்லா நோன்பு பிடிக்க போறேன், என்னைக்குமே நான் வந்து சாப்பிட மாட்டேன் காலையில. இன்னொருத்தர் சொல்றாரு, நான் இரவு முழுக்க என்ன செய்ய போறேன்னா தொழுக போறேன், தூங்க மாட்டேன். மூன்றாவது ஒருத்தர் சொல்றாரு, நான் திருமணம் பண்ணவே மாட்டேன், முழுக்க முழுக்க வணக்க வழிபாடுகள்ல தான் ஈடுபட போறேன். இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருது. நபி அவங்க அந்த 3 பேரையும் கூட்டு இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லாம மிம்பர்ல ஏறிட்டாங்க. நபி அவங்க மிம்பர்ல ஏறி சொல்றாங்க, இந்த மாதிரி யாராவது சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா, தெரிஞ்சுக்கோங்க, உங்களிலேயே அல்லாஹுவை பயப்படக்கூடியவன், அல்லாஹின் மேல தக்வா வச்சிருக்கிறவன் வந்து நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் நோன்பு நோக்கவும் செய்யறேன், நோன்பு விடவும் செய்யறேன், இரவுல தூங்கவும் செய்யறேன், தொழுகவும் செய்யறேன், நிக்கா முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எல்லை மீறவும் கூடாது, நிறைய அப்படின்னு சொல்லி செஞ்சிடவும் கூடாது. அதே போல இன்னொரு செய்தி பாருங்க, சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க வந்து அபூ தர்தா ரதியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. போய் பார்த்தாங்கன்னா அவங்களோட மனைவி வந்து அலங்கோலமா இருக்கிறாங்க. அலங்கோலம் சொன்னா முடியெல்லாம் பரட்ட தலையா, ட்ரெஸ் எல்லாம் வந்து சரியாக ஒரு துவைச்சு எடுத்து போடாம அந்த மாதிரி இருக்கிறாங்க, பார்க்கறதுக்கே ஒரு அலங்கோலமா இருக்கிறாங்க. அப்போ இவங்க கேட்குறாங்க, சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, என்னாச்சு? அப்போ அவங்க மனைவி சொல்றாங்க, என்னோட கணவர் அபூ தர்தா வந்து உலகத்துக்கு மேல எந்த பற்றும் இல்லாம இருக்கிறாரு, அதாவது என்னெல்லாம் அவருக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது, ஜுஹுது. அப்போ அவர் வர்றாரு. வந்த உடனே அபூ தர்தா வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு சல்மான்கிட்ட சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, சாப்பாடு வைங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. சல்மான் சொல்றாரு, நீங்க சாப்பிடாத வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். அவர் சொல்றாரு, நான் நோன்பு பிடிச்சிருக்கிறேன், டெய்லி நான் நோன்பு பிடிப்பேன்,
இல்லை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, அப்போ தான் நான் சாப்பிடுவேன். இப்படி சண்டை சண்டை நடந்து 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 கடைசியில் சாப்பிட்றாரு அபூதர்தா. ராத்திரியாவது அபூதர்தா முழிச்சு தொலை ஆரம்பிச்சிட்டார். சல்மான் என்ன பண்ணாருன்னா பிடிச்சி இழுத்து படுக்க வைக்கிறார். தூங்குங்க தூங்குங்க. அவர் சொல்றாரு, இல்லை நான் தொழுதே தீரோம், டெய்லி தொழக்கூடியவனா. பிடிச்சி தூங்க வச்சுட்டார். இப்படி செஞ்சதற்கு பிறகு காலையில் ஆன உடனே இந்த அபூதர்தா என்ன செஞ்சிட்டாருன்னா நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லிட்டாரு, நான் என்ன மாதிரி இந்த டெய்லி நோன்பு வைக்கக்கூடியவன், நைட்டுலலாம் தொழக்கூடியவன். இந்த சல்மான் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா என்ன தொழுகவும் விடலை, என்ன நோன்பு பிடிக்கவும் விடாம தடுத்துட்டாரு. அவர் என்ன சொன்னாரு சல்மான் அப்படின்னு சொன்னா, உங்க கண்ணுக்கு ஒரு ஹக்கு இருக்கு, அதை நீங்க நிறைவேற்றணும். உங்க மனைவிக்கு ஒரு ஹக்கு இருக்கு, அதை நிறைவேற்றணும். உங்க உடலுக்கு ஒரு ஹக்கு இருக்கு, அதை நிறைவேற்றணும். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய சில ஹக்குகள் இருக்கு, அதெல்லாம் நீங்க நிறைவேற்றணும். இப்போ நீங்க உடம்பையும் நீங்க பார்த்துக்கணும், அல்லாஹ்வுக்கான ஹக்கை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சல்மான் எனக்கு சொன்னாரு அப்படின்னு சொன்னோன்னே நபி அவங்க சொன்னாங்க, சதக்க சல்மான், சல்மான் உண்மையத்தான் சொன்னாரு, நீங்க அப்படித்தான் இருக்கணுமே தவிர எப்பவுமே மார்க்கம் தான் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, மார்க்கத்துல எல்லை மீறி போயிடவும் கூடாது, உண்மை. அதே மாதிரி அமல்கள் தான் மொத்தம் அப்படிங்கிறதும் இல்லை. இஸ்லாம்ல இல்லாத அமல்களை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. அப்போ இதையெல்லாம் நாங்கள் தவிர்த்து இருக்கிறோம். தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் இதையெல்லாம் நாங்கள் தவிர்த்து வாழ்கிறோம் என்பது உண்மை. ஆனால் இபாதத்துடைய விஷயத்துல எங்களுக்கு இந்த மன்ஹஜில், இந்த தௌஹீத் அப்படிங்கிற இந்த மன்ஹஜில் இருக்கக்கூடிய உறுதி பற்று வந்து அமல்களில் இருக்குதா அப்படின்னா இல்லை. நம்ம மேலே நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க சுன்னத் ஜமாத்து மக்கள். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து எல்லாத்தையுமே இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவானுங்க. எந்த அமல் எடுத்தாலும் அது இல்லைம்பாங்க. மௌலூது அது இல்லை, கூட்டுதுவா இல்லை, அதே போல் என்ன எடுத்துக்கிட்டாலுமே சரி அது இல்லை இது இல்லை இப்படின்னு சொல்லி அவங்க எந்த அமலுமே செய்கிறது கிடையாது, சலவாத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது இப்படின்னு சொல்லி நம்ம மேலே குற்றச்சாட்டு வைப்பாங்க. இதில் ஒரு சில சதவீதம் வந்து உண்மையும் இருக்குது. எங்களுடைய இபாதத்துகளில் வந்து குறை இருக்குதா அப்படின்னா உண்மையாக அவர்களை விடைக்குமே வந்து குறை வந்து இருக்குதான் செய்யுது. அல் குர்ஆனை நம்ம எடுத்து பார்த்தா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கெல்லாம் ஈமானை பற்றி பேசுவானோ அங்கெல்லாம் அமலை பற்றி பேசுவான். எப்படி? இன்னல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத், இன்னல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத். இப்படி அமலோடையும் ஈமானையும் சேர்த்து 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 சேர்த்தே அல்லாஹ் குர்ஆன்ல வந்து பல இடங்கள்ல பேசுறத நாம பார்த்துருக்கலாம். நாங்கள் தப்லீக் ஜமாத்து மக்களை வந்து குறை சொல்லுவோமே, ஏகத்துவவாதிகள். எப்படி, என்ன கொள்கை அவர்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா, நன்மையை மட்டும்தான் ஏவுவாங்க, தீமையை தடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நன்மையை ஏவனாலே போதும், தீமை தானாக அழிந்து விடும் அப்படிங்கிறது அவங்க கொள்கை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஒரு இருட்டான அறையில நீங்க வந்து ஒரு மெழுகுவர்த்தியை பத்தி வச்சா போதும், நன்மை ஏவுறது, அது வெளிச்சம் தானாக பரவிடும், தீமை தானாகவே அழிஞ்சிரும். இப்படிங்கிற ஒரு கொள்கை தான் அவங்களோடது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? தம்ரூன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்க வந்து நன்மை ஏவுங்க, தீமையை தடுங்க, ரெண்டையுமே அல்லாஹ் சொல்லுவான். இதுதான் எங்களோட கொள்கை, சரியான கொள்கையும் கூட. அவன் அப்படிதான் செய்யணும், ரெண்டையுமே செய்யணும். அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல தொழுகையாளிகள் நிறைய இருந்தாங்க. அதே தொழுகையாளிகள் ஜக்காத்தை மட்டும் மறுத்தாங்க. ஜக்காத்து மட்டும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க. அபூபக்கர் என்ன செஞ்சாரு? நான் உங்க மேல போர் தொடுப்பேன் அப்படின்னாரு. சண்டை போட்டாவும் ஜக்காத்தை வாங்குவேன் அப்படின்னாரு. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்துல வந்து ஒன்னை விட்டு ஒன்னை செய்யறது அப்படிங்கிறது இல்லை. தௌஹீது இருக்கு, அமல் இல்லைன்னா அது தௌஹீதே கிடையாது. நாங்க வந்து சுன்னத் ஜமாத்து மக்களை வந்து குறை சொல்லக்கூடிய நேரத்துல அவங்க மக்ரிப்ல இருந்து இஷா வரைக்கும் ஒரு தொழுகை தொழுவாங்க, அவ்வாபின்னு சொல்லிட்டு. ஆனா அவ்வாபின் தொழுகை வந்து துஹா தொழுகை. உண்மையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹா தொழுகை வந்து தொழுதாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, மக்ரிப்ல இருந்து இஷா வரைக்கும் ஒரு 20 ரக்காத் தொழுவாங்க அவ்வாபின்னு சொல்லி. அதை வந்து நம்பி தொழுறாங்க. ஆனா நாங்க மக்ரிபுக்கு பிறகு சுன்னா தொழுறோமானா இல்லை. அதே போல பாருங்க, அவங்க கிட்ட இருந்து தஸ்பீ மணி வைக்கக்கூடாது இப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி தஸ்பீயை வந்து புடுங்கிறதுல இதா இருக்கோமே தவிர நாங்க திக்ருகளில் ஈடுபடுறோமானா கிடையாது. அவங்க செய்யக்கூடிய அமல்களில் நோன்பு வைக்கிறாங்க, இல்லாத நோன்புகள்லாம் வைக்கிறாங்க. ஆனா நாங்க இருக்கக்கூடிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சுன்னத்தான நோன்புகள், வாரத்துல 2 நோன்பு வைக்கிறோமா? இல்லை. மாசத்துல 3 நோன்பு கிடையாது. ஆஷுரா நோன்பு வருது, அரஃபா நோன்பு வருது, இதெல்லாம் வந்து பெரும்பாலும் வைக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நிறைய சுன்னத்தான நோன்புகளை நாங்க என்ன செய்யறோம்னா விட்டுருவோம். திக்ருகளுக்கு வந்து அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, கூட்டாக உட்கார்ந்து திக்ரு செய்யறாங்க. பிழை, தப்பு, உண்மை. ஆனா இருக்கக்கூடிய திக்ருகளை நாங்க அதிகமா செய்யறோமா? கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாவுகள் வந்து என்ன செய்யணும், திக்ருகளால நனைஞ்சிருக்கணும் எப்பவுமே. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க,
யாருக்கு வந்து திக்ரு இல்லையோ வாழ்க்கையில, அவன் வந்து செத்த மீனை போல. தண்ணி இல்லாத மீன் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் ஒரு மனுஷனுக்கு வந்து திக்ரு இல்லாத மூமின். அவன் வந்து செத்த பிணத்தை போல. நாவுகள் எப்பவுமே திக்ருகளால நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அவங்க கிட்ட தௌபாக்குன்னு சொல்லி ஒரு புத்தகத்தை வச்சு இல்லாத துவாக்களை எல்லாம் படிச்சு தௌபா செய்வாங்க. ஆனா நாங்க தௌபால எந்த அளவுக்கு இருக்கிறோம்? நபி அவங்க ஒரு நாளைக்கு 100 முறை தௌபா செய்வாங்க. ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து எழுமுனாங்கன்னா 100 முறை அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா தௌபா செஞ்சிருப்பாங்க, 70 முறை தௌபா செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்றது. இதை நாங்க செய்யறோமா? அப்ப எதெல்லாம் நாங்க குறை சொல்றோமோ அதையெல்லாம் சரியாக இருக்கிறதையெல்லாம் நாங்க வந்து என்ன செய்யறோம்? நிறைவேற்றாமல் இருக்கின்றோம். அதே போல அவங்க கிட்ட ஒரு 2-3 கிதாபுகள் உண்டு. பலகீனமான செய்திகள் கொண்ட ஃபதாயில் ஆமான்னு சொல்லிட்டு, முன்தஹப் ஹாதீஸ்ன்னு சொல்லிட்டுலாம் புத்தகம் உண்டு. இந்த கிதாபுகளை வந்து டெய்லி காலையில ஃபஜ்ர் தொழுதை முடிச்ச உடனே ஓதுவாங்க. இதையெல்லாம் அப்படியே படிச்சுட்டே இருப்பாங்க, டெய்லி படிப்பாங்க உட்கார்ந்து. ஆனா இதெல்லாம் நாங்க தப்புன்னு சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இது வந்து தப்பு, இது பிழை, இது பலகீனமான செய்தி, கற்பனை செய்தி, இதெல்லாம் சொல்றோம். ஆனா எங்க கிட்ட சஹீல் புகாரி இருக்கு, சஹீ முஸ்லிம் இருக்கு, ஆதாரபூர்வமான கிரந்தங்கள் இருக்கு. இதை நாங்க டெய்லி படிக்கிறோமா அவர்கள் செய்யக்கூடிய அளவுக்கு? அப்படின்னா கிடையாது. அப்ப நாங்க வந்து கொள்கையில காட்டக்கூடிய உறுதி வந்து எங்களுடைய அமல்கள்ல வந்து அந்த உறுதி இல்லை அப்படிங்கிறத வந்து நாங்க வந்து சின்ன ஒத்துக்கிட்டு தான் ஆகும். அவங்க கிட்ட இருக்கிற அமல்கள் எங்க கிட்ட 0. அவர்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு நாங்க வந்து 0 அப்படிங்கிறத நாங்க வந்து தெரிந்து கொள்ளணும். அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு விசுவாசம் கொண்டுட்டீங்க, தௌஹீதுல விசுவாசம் கொண்டுட்டீங்க, இதனோட சேர்த்து அல்லாஹ் என்ன சொல்லுவான்னா, நல்லமல்கள் யார் புரிகிறார்களோ அவர்களுக்கு சுவனத்தை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? நற்செய்தி சொல்றான். அவர்களுக்கு கீழாக ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்றான். இன்னொரு வசனத்துல சொல்றான், யார் விசுவாசம் கொண்டு நல்லமல்கள் செய்கிறார்களோ அவர்கள் தான் சுவனவாசிகள், அதிலே அவர்கள் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யார் விசுவாசம் கொண்டு நல்லமல்கள், இதேதான் இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், அவர்களுக்கு தூய்மையான துணைவிகளை அல்லாஹ் கொடுப்பான், இன்னும் அதிகப்படியானதையும் அல்லாஹ் கொடுப்பான். இப்படி ஈமானையும் அமலையும் சேர்த்து 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 பேசுவான். நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, ஈமான பிரிச்சாச்சு. தௌஹீது தான் ஈமான், அமல் என்பது கிடையாது. இது யாருடைய கொள்கை? ஆக்சுவலா முர்ஜியான்னு சொல்லுவாங்க. நம்ம வழிகட்ட கூட்டத்தை பத்தி படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதுல வந்து ஹவாரிஜிகள், ஷியாக்கள் இப்படிலாம் இருக்கிறது மாதிரி முர்ஜியாக்கள் சொல்லி ஒரு குரூப் உண்டு இஸ்லாமிய மார்க்கத்துல. அவங்களோட கொள்கை என்ன அப்படின்னா, அமலுக்கும் ஈமானுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஈமான் கொண்டுட்டீங்களா, நீங்க அமல் செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி அதுல வந்து எந்த மாற்றமும் ஈமான்ல ஏற்படாது அப்படிங்கிறது கொள்கை. அதுக்கு அவங்க வைக்கக்கூடிய ஆதாரம் என்ன? ஃபிரௌன் இருக்கான், ஃபிரௌன் வந்து நல்ல அமல்கள் செய்யறான்னு வைங்களேன், அதனால அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? கிடையாது. அவன் நரகத்துக்கு தான் போவான். அவன் இணை வைக்கிறதுனால நரகத்துக்கு தான் போவான். அதே போல நல்லவங்க வந்து ஈமான் கொண்டுட்டாங்கன்னா அவங்க அமல் செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி அவங்க வந்து சொர்க்கத்துக்கு தான் போவாங்க அப்படிங்கிற கொள்கை தான் முர்ஜியா. அதே போல ஒரு நிலைமைக்கு நாம வந்திருக்கிறோம். பார்த்தா நம்ம இப்ப நினைச்சு பார்த்தா, அமல் தௌஹீதை பத்தி பேசக்கூடிய நாங்க, அதுல உறுதியாக இருக்கக்கூடிய நாங்க, நெருப்ப போல இருக்கிற நாங்க, அமல்களுடைய விஷயத்துல கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய உண்மை. இங்க பாருங்க, ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வர்றாருன்னு வைங்களேன், புதுசா இஸ்லாத்துக்கு வர்றாரு, ரிவர்ட்டட் முஸ்லீம். அவர் வந்துட்டாருன்னா நாம அவரை பத்தி எப்படி பேசுவோம்? அவர் வந்துட்டாரு, மாஷா அல்லா, அவர் வந்து தௌஹீதை ஏத்துக்கிட்டாரு, ஓகே, அப்படி பேசுவோம். அதே அவர் வந்து 30 நோன்பு வைக்கிறாருன்னா, மாஷா அல்லா 30 நோன்பு வைக்க ஆரம்பிச்சுட்டாரு, அதுக்கு பிறகு டெய்லி தொழுக வர்றாருன்னா, தொழுகவும் வர்றாரு மாஷா அல்லா, ஜக்காத்து கொடுக்குறாரு, ஹஜ்ஜி செய்யறாருன்னா அவரை வந்து புகழ்ந்து பேசுவோம், மாஷா அல்லா வந்துட்டாரு, நிறைய அமல்கள் செய்யறாரு மாஷா அல்லா அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்மளை நினைச்சு பாருங்க, அப்படி செய்யறோமானா? அப்படி கிடையாது. நம்ம பேரளவுல நாங்க குடும்பத்தளவுல முஸ்லீமா இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த பார்வையெல்லாம் கிடையாது. அவன் முஸ்லீம் அவ்வளவுதான், அவன் அமல் செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி. நபி அவங்க வந்து இரவு முழுக்க நின்று வணங்குவாங்க, தொழுவாங்க. ஒரே நிக்கிற அந்த ஒரே நிலையிலேயே சூரத்துல் பக்கரா, உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெருசுன்னு, சூரத்துல் பக்கரா, சூரா ஆல இம்ரான், சூரா நிசா, சூரா மாயிதா, இத்தனையும் ஒரே நிக்கிறாங்கல்ல, ஒரே நிலையில ஓதி முடிப்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி கூட நிக்கிறாரு நபி இடத்துல, தொழக்கூடிய நேரத்துல இரவு தொழுகையில நபி அவங்க வந்து தொழுக ஆரம்பிச்சுட்டாங்க, சூரத்துல் பக்கரா ஓதுறாங்க. அவர் சொல்றாரு, சூரத்துல் பக்கராவே பெருசு, நபி அவங்க ஓதுறது நம்மள போலையா ஸ்பீடா? இல்ல, நின்று நிதானமா நிறுத்தி ராகத்தோட தஜ்வீதோட ஓதுவாங்க. அவர் நினைக்கிறாரு நிறுத்திடுவாங்க, ருக்குவுக்கு போயிடுவாங்கன்னு. முடிக்கல. ரசூலுல்லாஹ் சூரா ஆல இம்ரானுக்கு போறாங்க, முடிக்கல.
அதுக்கு பிறகு சூரா மாயிதாக்கு போறாங்க, அல்ல சூரா நிசாவுக்கு போறாங்க, முடிக்கல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா முடியலைன்னு சொல்லிட்டு போயிட்டார். ரசுல்லா தொடர்ந்து தொழுறாங்க, கால் வீங்க வீங்க தொழுறாங்க. ரசுல்லா இடத்துல கேட்கப்படுது, இந்த மாதிரி முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஆச்ச, நீங்க எதுக்காக தொழுறீங்க அப்படின்னு. ரசுல்லா சொன்னாங்க, அஃபலா யக்கூன அபுதன் ஷக்கூரா, நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாமான்னு கேட்டாங்க. அல்லாவுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாங்க. இதுல இருந்து நாம சிந்திக்க வேண்டியது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தினுடைய தலைவர். அவர் இவ்வளவு அமல்கள் செய்யறாருன்னா நாங்க எந்த அளவுக்கு அமல் செய்யணும்? இன்னைக்கு ஒருத்தர் அதிகப்படியா இப்படி நின்று தொழுதா எங்களுக்கெல்லாம் மனசு பொறுக்காது. இவன் ஏதோ தப்பா தான் செய்யறான் போல தெரியுது, இந்த அளவுக்கு தொழ வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி அவனை தடுப்போம். எந்த ஹதீஸை சொல்லி? சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹு ஹதீஸை சொன்னோமே, அபூ தர்தாவை தூங்க விடாம தடுத்தார், நோன்பு பிடிக்க விடாம தடுத்தார், இதையெல்லாம் சொல்லி அவரை தொலை விடாம ஆக்கிறோம். இந்த அளவுக்குலாம் தொழணும்னு அவசியம் கிடையாது, இது ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி நாங்க என்ன செய்யக்கூடாது. அல்லாஹுவை நெருங்குவதற்கான வழி அல்லாஹுவே சொல்றான், என்னை நஃபீல் தொழுகை, சுன்னத்தான அதிகப்படியான தொழுகையை கொண்டு தான் எங்களை என்ன செய்ய முடியும் அப்படின்னா நெருங்க முடியும்னு அல்லாஹ் சொல்றான். எந்த அளவுக்கு ஒரு மனிதர் அதிகப்படியாக சுன்னத்துகளை தொழுறாரோ அவன் சுன்னத்து அதிகமா தொலை 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 அல்லாஹுவே அவன் நெருங்கி கொண்டே இருப்பான். அல்லாஹ் எந்த அளவு சொல்றான்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவன் பார்க்கக்கூடிய கண்ணாக, நடக்கக்கூடிய கால்களாக, கைகளாக அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ்வே மாறி விடுவான் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் அவன் என்னை நோக்கி ஒரு ஜான் எடுத்து வச்சா அவனை நோக்கி நான் ஒரு முழம் எடுத்து வைக்கிறேன். அவன் 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 அல்லாஹ் அவனுடைய எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹ் என்ன செய்வான்? உதவியாளனாக மாறி விடுவான். இப்போ அல்லாஹுவை சொல்றான், அதிகப்படியான அமல் செய்வதன் மூலம் அல்லாஹுவை நாங்க என்ன செய்ய முடியும்னா நெருங்க முடியும். அப்போ நாங்க அதை செய்யற வேகம் எங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னா இல்லை. அதுதான் நான் சொல்ல வர்றது. அமல்களுடைய விஷயத்துல ஏகத்துவவாதி ஏகத்துவ கொள்கைக்கு காட்டக்கூடிய வேகத்துல அவன் அமல் செய்யக்கூடிய வேகம் அவனுக்கு இல்லை. அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்ன அப்படின்னா, நம்ம கடமையான விஷயங்களையும் தாண்டி ஒன்று செய்வோமே, அதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அதை தொடர்ச்சியாக செய்யறது தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, அதிகப்படியாக செய்யறது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கிறார் ஊர்ல. அந்த ஆட்டோ டிரைவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா நீங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பீங்க, உங்க பிள்ளைங்க இருக்கும். இந்த ஒரு ஆட்டோ டிரைவர் என்ன பண்றாரு, எங்கேயாச்சும் போகணும்னா கொஞ்சம் ஒத்துழைப்பா இருக்கிறாரு, சாதனங்கள் எல்லாம் தூக்கி உங்களுக்கு வச்சு தர்றாரு. குழந்தைய நீங்க விட்டுட்டு ஏதாவது சாதனம் வாங்க போறீங்கன்னா அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறாரு. இந்த மாதிரி கொஞ்சம் ஒத்துழைப்பா எக்ஸ்ட்ரா வேலை செய்யறாரு. இவரை நாங்க ரெண்டாவது கூப்பிடுவோமா, அல்லது ஒரு ஆட்டோ டிரைவர் கடமைக்கு செஞ்சுட்டு போறாரு, நீங்க கூப்பிட்டீங்க வந்தாரு, நீங்க திங்ஸ் எடுத்து வைங்க, அவர் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்களே எடுத்து வைக்கிறீங்க, குழந்தைங்கள்லாம் அவர் பார்க்க மாட்டாரு, நீங்க பாத்துக்கிற அப்படின்றாரு. கடமையை அவர் செய்யறாரு, ஆட்டோவை கொண்டு வர்றாரு, ஏத்திட்டு போறாரு. இதுல யாரை நம்ம விரும்புவோம்? அதே எதுல எடுத்துக்கிட்டாலும் சரி, வேலைக்காரனாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ஒருத்தர் 2 பேர் வேலை பார்க்குறான், ஒருத்தன் அதிகமா உங்களுக்கு உதவி செய்யறான், எக்ஸ்ட்ராவா நீங்க எதிர்பார்த்ததை விடைக்கும் அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உதவி செய்யறான். இவனை நாங்க விரும்புவோமா? அல்லது கடமைக்கு ஒருத்தர் செஞ்சுட்டு போறான், டைமுக்கு 7 மணிக்கு வரான், 8 மணிக்கு போறான், இவனை நாங்க விரும்புவோம்னா? எக்ஸ்ட்ராவாக ஒருத்தன் ஏதாவது செய்யறான் அப்படின்னா அவனை விரும்புவோம். அதே போலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்காக செய்யக்கூடிய கடமைகளையும் தாண்டி நாங்க செய்யக்கூடிய இபாதத்துகள், அமல்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அமல்கள், அதை செய்யக்கூடிய நேரத்துல அல்லாஹ் எங்களை விரும்புவான். மறுமை நாள்லையும் கூட நாங்க இந்த ஃபர்லான தொழுகையில, ஃபர்லான நோன்புகள்ல விடக்கூடிய தவறுகளுக்கு சுன்னத்தான தொழுகைகளும் சுன்னத்தான நோன்புகளும் தான் அதை நிரப்பும். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். இவனுடைய ஃபர்லான தொழுகையில ஏதாவது பிழை இருக்குதா, குறை இருக்குதா, சுன்னத் தொழுதற்கான அதை எடுத்து நிரப்பு அப்படிமா அல்லாஹ். அப்போ சுன்னத்தான தொழுகைகள், நஃபீலான தொழுகைகள், கடமையை மீறி ஒரு அமல் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இது காரணம் என்ன அப்படின்னா, பார்க்குற நேரத்துல இந்த ஏகத்துவவாதிகள் அமல்கள்ல ஏன் இந்த அளவுக்கு பின்தங்குனாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கான காரணம் ஆரம்ப காலத்துல தாவா, ஏகத்துவ பிரச்சாரம், இந்த ஷிர்க்கை எதிர்க்கிற விஷயத்துல ரொம்ப ரொம்ப தீவிரம் காட்டுறோம். இந்தியாவிலையும் சரி இங்கேயும் சரி மிக தீவிரமாக பிரச்சாரம் செஞ்சாங்க. நமக்கு முன்னாடி 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்க எல்லாருமே பயங்கர பிரச்சாரம் ஷிர்க்கை எதிர்த்து. அதுல அவங்க வச்ச வாதங்கள் 2 வாதம். ஒன்று ஷிர்க்கு செய்யறவர் என்னதான் அவர் அமல் செஞ்சிட்டாலும் சரி, அவர் என்னதான் நல்ல விஷயங்களை செஞ்சிட்டாலும் சரி, கடைசியில் அவர் எங்க தான் போவாரு? நரகத்துக்கு தான் போவார். ஷிர்க்கு செய்யறவர் அவர் என்ன அமல் செஞ்சிட்டாலும் சரி.
அதே போல ஏகத்துவத்துல இருக்கிறவர் ஏகத்துவத்தை ஏத்துக்கொண்டா போதும், அவர் என்னதான் தப்பு செஞ்சாலும் சரி, அமல்கள்ல கோட்டை விட்டாலும் சரி, எப்படியாவது ஒரு நாள் நரகத்துக்கு போனாலும் எப்படியாவது ஒரு நாள் சொர்க்கத்துக்கு போயிடுவாரு அப்படிங்கிறத நாங்க அந்த நம்ம மூத்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த எதிர்ப்புல செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா எது காரணம் என்ன, ஏகத்துவத்தினுடைய சிறப்பை சொல்றதுக்கு, ஏகத்துவத்துக்கு இந்த சிறப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த விஷயத்த சொன்னாங்க. இது அதிகரிச்சு அதிகரிச்சு தான் ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு சுய திருப்தி வந்துருச்சு. ஏகத்துவத்துல இருக்கும், எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடுவோம், அமல்கள்ல குறை விட்டாலும் சரி என்ற மனநிலை எங்களுக்கு வந்திருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபி அவங்க சஹாபாக்களோட ஒரு இடத்துக்கு போறாங்க. போய் கொஞ்ச நேரம் ஆனதுக்கு பிறகு நபி அவங்க கொஞ்சம் தனியா ஒதுங்கினாங்க. அப்போ சஹாபாக்கள் நினைச்சாங்க ஏதோ மலம் ஜலம் கழிப்பதற்காக ரசூலுல்லாஹ் ஒதுங்குறாங்க போல அப்படின்னு சொல்லி பின்னால போகல. கொஞ்ச நேரம் ஆச்சு, நிறைய நேரம் ஆச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பல. அப்ப எல்லா சஹாபாக்களுக்கும் ஒரு அதிர்ச்சி, என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு பக்கமா போய் தேடுறாங்க. இப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, பனு நஜ்ஜார்னு சொல்லி ஒரு குலத்தாருடைய மதிலுக்கு மேலே ஏறி பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, தனியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு ஒரு செய்தி வந்திருக்கு, வஹி. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், உங்களை எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் பயந்து தேடிட்டு இருக்கோம், நீங்க இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன், அந்த நற்செய்தியை போய் சொல்லுங்க. அது என்ன நற்செய்தி அப்படின்னா, யார் இப்போ கலிமா சொல்லியிருக்கீங்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி யார் ஏகத்துவத்தை மனசால ஏத்துக்கிட்டு கலிமா சொல்லியிருக்கிறீங்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி நான் சொல்றேன், அவருக்கு எப்படியும் சொர்க்கத்துக்கு தான் போவாரு அப்படிங்கிற ஹதீஸை சொல்றாங்க. சொன்ன உடனே செருப்பையும் கழட்டி கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ். இந்த செருப்பையும் நீ கொண்டு போய் என்ன செய், சொல்லு, நான் தான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்துக்காக இந்த செருப்பை நீ கொண்டு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அபூ ஹுரைரா வர்ற நேரத்துல முதல் ஆளா பாக்குறாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாரு. பார்த்துட்டு சொன்னாரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இந்த மாதிரி யார் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு கலிமா சொல்றாரோ அவருக்கு சொர்க்கம் தான் அப்படின்னு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓங்கி நெஞ்சில் அடிச்சுட்டாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவு அடிச்சாங்கன்னா, வீசப்பட்டு போய் விழுந்துட்டாரு. வீசப்பட்டு போய் அபூ ஹுரைரா கீழே விழுந்துட்டாங்க. அபூ ஹுரைரா சொல்றாங்க, எனக்கு அழுக வந்துருச்சு, ஏன்னா நான் உண்மையை தான் சொன்னேன், பொய் சொல்லலை, எனக்கு அழுக வந்துருச்சு, நான் நேராக போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னேன், யார் ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி என்ன அடிச்சிட்டார் நீங்க சொன்ன செய்தியை சொன்னதுக்கு. உமர் நேராக ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க, யார் ரசூலுல்லாஹ், நபியே நீங்க எப்படி சொன்னீங்களா அப்படின்னு. ஆமா சொன்னேன், நான் சொன்னது உண்மைதான். அப்போ உமர் ரசூலுல்லாஹ்க்கு சொல்றாங்க, நீங்க சொன்னது இருக்கட்டு, ஆனா இதை நீங்க யாருக்கும் சொல்ல வேண்டாம்ன்றாங்க. உமர் அவர்கள் அட்வைஸ் பண்றாங்க நபிக்கு, நீங்க இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் அமல் செய்வதை விட்டு விடுவார்கள், அவர்களுடைய அமல்களிலே விட்டுருங்க, முடிஞ்ச வரைக்கும் அவர்கள் அமல் செய்யட்டும், அந்த அமல்களின் மூலம் உமரை எதை எதிர்பார்க்காங்கன்னா அந்த அமல்களின் மூலம் சொர்க்கத்தில் அவர்களுடைய தரஜா உயருமே, அதுக்காக அவங்களை அப்படியே விட்டுருங்க, நீங்க இந்த செய்தியெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லி உமர் அவர்கள் அட்வைஸ் பண்றாங்க நபிக்கு. ஏன்னா நமக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வே சொன்னாங்க, உமருடைய நாவிலிருந்து அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்கக்கூடிய நிறைய முடிவுக்கு உமர் தடை போடுவாங்க. அதையெல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான்னா அங்கீகரிச்சு நிறைய குர்ஆன் வசனத்தை இறக்குவான். அதே போல ரசூலுல்லாஹ் அதையே பின்பற்றுறாங்க, யார்கிட்டையும் சொல்லாமலே இருக்கிறாங்க. ஒரு நாள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட நபி அவங்க இருக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உனக்கு முஆதே அல்லாஹ்வுக்கு ஒரு அடியான் செய்யக்கூடிய கடமையையும் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய கடமையும் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ முஆத் சொல்றாரு, அல்லாஹு வ ரசூலு ஆலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அறிஞ்சவங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு ஒரு அடியான் செய்யக்கூடிய கடமை என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவை வணங்குவதும் அவனுக்கு எதையும் இணை வைக்காமல் இருப்பதும் அப்படின்னு. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு செய்யக்கூடிய கடமை என்ன தெரியுமா, அல்லாஹ்வுக்கு யாரும் கடமை போட முடியாது, அல்லாஹ் தனக்கு தானே கடமையாக்கி இருக்கிறான். அது என்ன அப்படின்னா, தனக்கு இணை வைக்காமல் இருக்கக்கூடியவர்களை தண்டிக்காமல் இருப்பது. அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பனிஷ் பண்ணவே மாட்டான் ஏகத்துவவாதிகளை என்பதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு முஆத் இப்னு ஜபல் அவர்களுக்கு சந்தோஷம், சரியான சந்தோஷம். யார் ரசூலுல்லாஹ், இதை நான் போய் மக்களுக்கு சொல்லவான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொல்ல வேண்டாம், அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அமல்களுக்கு மேல உள்ள ஆர்வம் குறைஞ்சிரும், நீங்க சொல்ல வேண்டாம். இந்த ஹதீஸ் அப்போ எப்படி வந்துச்சு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்ராத்தில் இருக்கிற நேரத்துல சொல்றாங்க, மரண படுக்கையில் இருக்கிற நேரத்துல சொல்றாங்க, நான் இந்த ஹதீஸை நான் சொல்றதுக்கான காரணம், நான் இதை சொல்லலைன்னா அந்த ஹதீஸ் என்ன செஞ்சிடும், அழிந்து போய்விடும், இது இல்லாம போயிருங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் இதை சொல்றேன்னு சொல்லி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிச்சாங்க.
இந்த செய்திகள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா எங்களை வந்து பொடுபோக்காக்கிருச்சு. அமல்களை செய்வதை விட்டும் எங்களை வந்து பொடுபோக்காயிருச்சு. அதனால தான் பார்ப்பீங்க, நான் இந்த சபையில வந்து சுன்னத் தொழுகைகள், நஃபீலான விஷயங்கள் இதையெல்லாம் பேசினேன்னு வைங்களேன், யாருக்கும் வந்து மண்டையிலே ஏறாது, தூக்கம் வரும். என்ன சுன்னத்து, நமக்கு தெரியாத சுன்னத்தா, நமக்கு தெரியாத நஃபீலா, எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தானே. ஆனாலும் எதுக்காக அதை பேசணும் அப்படின்னா, மாற்றம் வந்து அதை கேட்க தான் வரும். ஒரு தொழுகையை பற்றி நீங்கள் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் அந்த விஷயத்தை செய்வீங்க. நோன்பை பற்றி அதிகமாக நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா அதை செய்வீங்க. அதுக்காகத்தான் இந்த சுன்னத்தான விஷயங்கள், நஃபீலான விஷயங்களை பற்றி நாங்கள் என்ன செய்யணும்னா, அதெல்லாம் தெரிஞ்சது தானேன்னு சொல்லி விட்டுறவே கூடாது. எந்த பயானாக இருந்தாலும் சரி, ஒரு பயான் வருது, தௌஹீத் அல்லாஹ்வை பற்றி தெரிய வேண்டுமா, ஒரு பயான் வருதுன்னா கேட்டுருங்க. அதில் இல்லாத ஒரு செய்திகள் உங்களுக்கு வரும். இல்லாமல் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு இருந்தீங்கன்னா எந்த மாற்றமும் ஏற்படாது. அப்போது இதில் நம்ம எதெல்லாம் கேட்போம்னா, கேட்கறதுக்கு ஆர்வப்படுவோம் அப்படின்னா, அமல்களை பற்றிலாம் கேட்கறதுக்கெலாம் ஆர்வமே கிடையாது. யாருக்காவது பதிலடி, இந்த உலமாவுக்கு பதிலடி, அந்த வீடியோ வந்துருச்சா அதை போட்டு பார்ப்போம். அதில் சுவாரஸ்யம், மாஷா அல்லாஹ் என்ன மாதிரி பதிலடி கொடுத்துட்டாரு, மாற்று கருத்து, இதுக்கான தீர்வு என்ன, இதை வீடியோ போட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்படி நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, கருத்து வேறுபாடு பட்டு அமல்களில் வந்து கோட்டை விட்டுட்டோம். எந்த அளவுக்கு, ஒருத்தர் சொல்லுவார், இந்த இமாம் தொழுக வைப்பார்ல, நமக்கு தெரியும் முதல் ஜமாத்தில் இமாமோட தொழக்கூடியது வந்து பெரிய நன்மை, 27 மடங்கு நன்மை கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இவர் போய் பார்க்குறாரு, இமாமுக்கு வந்து தாடி இல்லை, கரண்டைக்கு மேலே ஆடை இல்லை. உடனே என்ன பண்ணுவார், இமாம் சரியில்லை, இவருக்கு பின்னால் நான் தொழ மாட்டேன். உண்மை, தாடி வைக்கணும் உண்மை, கரண்டைக்கு மேலே ஆடை அணியணும் உண்மை. ஆனால் இவருக்கு பின்னால் நான் தொழ மாட்டேன், இவருடைய பயானுக்கு நான் போக மாட்டேன், இவர் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்பதாக பின்தங்கி எந்த அளவு போயிட்டாங்க. இப்போ அவர் ஷிர்க் வைக்கிறாரு, தெளிவான ஒரு இணை வைப்பு வைக்கிறார் ஒரு இமாம், தெரிஞ்சு அப்படின்னா ஓகே, அவருக்கு பின்னால் தொழாமல் இருக்கிறது ஒரு காரணம். ஓகே, அவருக்கு பின்னால் எங்களால் தொழ முடியாது, அதுக்கு ரீசன் இருக்குது. ஒருத்தர் மது அறிந்துட்டு வந்து தொழுக வைக்கிறாரு, அவருக்கு பின்னால் நம்ம தொழ மாட்டோம், மன்னிக்கப்படக்கூடிய பாவம். ஜினா செஞ்சுட்டு வர்றாரு, அவருக்கு பின்னால் தொழ மாட்டோம், மன்னிக்கப்படக்கூடிய பாவம். ஷிர்க்கு செஞ்சுட்டு வந்து நிற்கிறாரு, மன்னிக்கப்படாத பாவம், அவருக்கு பின்னால் தொழ முடியாது. ஆனால் சின்ன மசாயிலுடைய விஷயங்கள் அவர் வந்து நெஞ்சில் கட்டுறதில்லை, வயிற்றுல கட்டிட்டாரு, அதனால அவருக்கு பின்னால் நான் என்ன செய்ய மாட்டேன், தொழ மாட்டேன், அவர் பயானுக்கு நான் கேட்க மாட்டேன். விரல் அசைக்க மாட்டேங்கிறாரு, அவருக்கு பின்னால் நான் தொழ மாட்டேன். இப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட இவருக்கு தெரியலையே. உனக்கு ஜனாசாவுடைய துவா தெரியுமா, அவர் ஓதக்கூடிய குரான் வசனங்கள், அவர் பண்ணியிருக்க ஹிஃப்து நமக்கு தெரியுமா, தெரியாது. அப்போ என்ன அவரை விட நான் சிறப்பு அப்படிங்கிற எண்ணம். அப்போ இந்த மாதிரி பின்னால் போய் முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா, முதல் ஜமாத்திலிருந்து விலகி 2வது ஜமாத் வைக்க ஆரம்பித்தாங்க. ஒரே பள்ளியில் நிற்பாங்க, தொழுக முடிகிற வரைக்கும் நின்று 2வது ஜமாத்து வைப்பாங்க, வேற ஒருத்தர் நடத்துவார். இப்படி போய் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, 2வது ஜமாத்து வந்து டைம் எடுக்க ஆரம்பிச்சுது. இப்போ 7 மணிக்கு மக்ரிப் அப்படின்னா 7:15 தான் 2வது ஜமாத்து நடக்கும். இவங்க பாங்கு சொல்லி முடிச்சு ஒரு 20-30 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வருவாங்க. இதுக்கப்புறம் 2வது ஜமாத்தில் தொழுகிறது என்ன, வீட்டில் தொழுதா என்ன, 2 ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தொழ ஆரம்பிச்சு, வீட்டிலையும் தொழாமல் போன ஏகத்துவாதிகள் உண்டு. எப்படி பள்ளிவாசலை விட்டு ஷைத்தான் எப்படி தூரமாக்குவான்னா இப்படித்தான். ஒருத்தர் வந்து முதல் ஜமாத்துக்கு ஃபஸ்ட்டு அதாவது சஃபுக்கு வந்து நிற்கிறார் அப்படின்னா, ஷைத்தான் வந்து அவரை அப்படியே தூக்கி வெளியே போட மாட்டான், அவரை பின்னால் எடுப்பான், எடுத்து தான் வெளியே கொண்டு வருவான். இப்படித்தான் ஷைத்தான் என்ன செய்யறதுன்னா, ஒருத்தரை வந்து வெளியே கொண்டு வந்து அப்புறம் தொழுகையே இல்லாமல் ஆக்கி, வீட்டில் என்ன நினைப்பாருன்னா, பாங்கு இப்போ தானே சொல்லியிருக்கு, இக்காமத்து சொல்றதுக்கு டைம் இருக்க, அப்படி தொழுதுக்கலாம்னு சொல்லி வீட்டில் இருப்பார். கடைசியில் அதுவும் இல்லாமல் ஆகி கடைசியில் தொழுகையே இல்லாமல் ஆகக்கூடிய பல பேர் இருக்கிறான். அப்போது நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, சில மசாயில்கள் இருக்குது, ஓகே, சின்ன விஷயங்கள், விரல் அசைக்கிறது, சஜ்தா போகக்கூடிய நேரத்தில் முதல்ல கையை வைக்கிறதா, காலை வைக்கிறதா, நெஞ்சில் தக்பீர் கட்டுறதா, வயிற்றுல கட்டுறதா, இதெல்லாம் வந்து பார்த்து அவருக்கு பின்னால் தொழமாட்டேன்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான செயல். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் தான் நபி அவங்க வந்து அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை தலைமையாக வச்சு, அம்ரை வந்து தலைமையாக வச்சு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு போருக்கு அனுப்புகிறாங்க. போர் பேர் வந்து சலீல்னு வரும், எனக்கு பேர் மறந்துருச்சு அந்த போருடைய பேர், சரிங்களா, தாத்து சலீல் நினைக்கிறேன். அப்போ அந்த போரில் போகக்கூடிய நேரத்தில் பயங்கர குளிர் காலம், இரவு நேரத்தில் வந்து பயங்கர குளிர் காலம். ரசூலுல்லாஹ் வந்து போருக்கு அனுப்பியாச்சு, அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் எல்லாரும் போயாச்சு.
போனா இரவு நேரத்துல வந்து இந்த அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் தான் இமாமத், அவர் தான் தலைவர். தலைவராக யார் இருக்காரோ அவர் தான் இமாமத்து பண்ணணும், அவர் தான் வழி நடத்தணும், அவர் தான் தொழுகையை நடத்துவார். அப்போ அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து அந்த நாள் இரவுல வந்து ஜனாபத் ஆகிட்டாங்க, ஜுனூப், அதாவது கடமையான குளிப்பு உடல் நிலைமையில ஆகிட்டாங்க. மக்கள் எல்லாரும் அவரை தொழு வைக்க கூப்பிட்டாங்க. ஏன்னா அவர் தான் அமீர், அவரை தவிர்த்து வேற யாரையும் தொழு வைக்க முடியாது. மக்கள் சஹாபாக்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்க தொழு வைங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னா அவர் சொன்னாரு, நான் வந்து ஜனாபத்துடைய நிலையில இருக்கிறேன், நான் வேற குளிக்க முடியாது என்னால் இப்போ, அதனால நான் வந்து தயமம் செஞ்சுட்டு தொழுக வைக்கிறேன் அப்படின்னாரு. எல்லா சஹாபாக்களும் மறுத்துட்டாங்க, இல்லை இல்லை அப்படிலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. ஆனால் அவர் சொன்னார், இல்லை நான் தான் தொழு வைப்பேன். பாருங்க, அவர் தொழுக வச்சாரு, எல்லா சஹாபாக்களும் பின்னால நின்று தொழுதுட்டாங்க. அதுக்கு பிறகு நபி அவங்க இடத்துல வந்து சொன்னாங்க சஹாபாக்கள், இந்த மாதிரி அம்ர் என்ன பண்ணிட்டாருன்னா பண்ணிட்டார், ஜனாபத்துடைய நிலையில தயமம் செஞ்சு எங்களுக்கு தொழுகை நடத்திட்டாரு, இது எப்படி அப்படின்னு. அப்போ ரசூல்லா வந்து கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, தப்புல அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னாரு, நான் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து குரான் எடுத்து பார்த்தேன், குரான்ல ஒரு வசனம் வந்து உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள், உங்களை நீங்களே கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அதுல அந்த வசனம் வந்துச்சு. அந்த வசனத்தை நான் வந்து ஆதாரமாக எடுத்துக்கொண்டு நான் இந்த காரியத்தை செஞ்சேன். நான் அன்றைக்கு குளித்திருந்தா எனக்கு நோய்வாய்ப்பட்டு நான் மௌத்தாயிருப்பேன், அதனால என்னுடைய ஆய்வின் அடிப்படையில் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொன்னோன்னா நபி அவங்க அதை ஆதரிக்கும் விதமா வந்து கடவாய்ப்பல் தெரிய அளவு சிரிச்சாங்க. இப்போ இதுல நம்ம கவனிக்க வேண்டிய என்னன்னா, அவருடைய ஒரு இஜ்திஹாத், அவருடைய ஒரு முடிவு தான் இது, ஆய்வினுடைய முடிவுல அவர் இதை சரின்னு கண்டிருக்கிறாரு. சஹாபாக்கள் யாருமே இதை சரின்னு கருதவே இல்லை, இது தப்பு தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அவருக்கு பின்னால தொழுகாம அவங்க இருக்கல, அதுதான் விஷயம். சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆய்வின் அடிப்படையில மாற்று கருத்து வரக்கூடிய நேரத்துல நாங்க என்ன செய்யக்கூடாதுன்னா அதுல வந்து அவருக்கு கூடவே போக மாட்டேன்னு இருக்கக்கூடாது. இதனால என்ன செய்யணும், எங்களுடைய அமல்கள் தான் குறையுமே தவிர அவர் திருந்த போறது கிடையாது. இது வந்து உண்மை. ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஆய்வு செய்யறீங்க, மார்க்க விஷயத்துல ஒன்று ஆய்வு செய்யறீங்க அப்படின்னா, ஆய்வு செஞ்சு தவறான முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாவம் இல்லை, ஒரு நன்மைன்னு சொன்னாங்க நபி அவங்க. எப்படி, நீங்க மார்க்க விஷயத்துல ஒன்று ஆய்வு செய்யறீங்க, தவறான முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மை, சரியான முடிவு எடுத்துட்டீங்கன்னா 2 நன்மை அப்படின்னு சொன்னாங்க. 2க்குமே நன்மை, எதுக்கு, ஆய்வு செஞ்சதுனால. அதனால நாங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, ஒருத்தர் ஆய்வு செஞ்சு இது சரி அப்படின்னு நினைக்கிறாரு, ஷிர்க்குடைய விஷயத்துல வேற, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது, இணை வைப்புடைய விஷயத்துல மாற்று கருத்து இல்லை. ஆனா சின்ன சின்ன மசாயில்களுடைய விஷயத்துல மாற்று கருத்து சொல்லி 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 நாங்க என்ன செய்யக்கூடாதுன்னா அமல்களை விட்டு எங்களை தூரப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு பள்ளிவாசல்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதனால தான். நாங்க பள்ளிவாசல்களுக்கு நிறைய ஊர்களில் வந்து பள்ளிவாசல்களுக்கு போய் தொழாம பின்னால வீட்டுக்கு வந்து தொழக்கூடிய நிறைய அதாவது ஏகத்துவவாதிகள் வந்து இப்படிதான் இருக்கிறாங்க. இப்போ நாங்க வாதம் விரோதம் இந்த மாதிரி விவாதங்கள் பண்றதுல வந்து காட்டக்கூடிய வேகம், தௌஹீது பிரச்சாரம் முழக்கம் அப்படிங்கிறதுல காட்டக்கூடிய வேகம் வந்து அமல்களுடைய விஷயத்துல வந்து எங்களுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. எப்படிலாம் இன்னைக்கு பயானுக்கு வந்து தலைப்பு, உங்களை வந்து பேச்சாளர்களாக ஆக்குறோன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எப்படி, நீங்களும் பேச்சாளர்களாக ஆகலாம். பேச்சு அதிகரித்து 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 செயல்பாடுகள் குறைஞ்சிருச்சு. ஆனால் இதே நாம் எதிர்க்கக்கூடிய பிதத்துவாதிகள் ஊரில் இருக்கிறவங்க, இவங்க வந்து பிதத்துகளில் என்னதான் அப்படி போயிட்டு இருந்தாலும் அமல்களில் வந்து அவங்க ப்ராப்பராக இருக்கிறத நாம் கவனிக்கலாம். அதே போல் குரானுடைய விஷயத்துலையும் வந்து அதிகமாக குரான் ஓதக்கூடிய விஷயத்துலையும் அவங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு ஹைதராபாத்தி ஒரு பையன் வந்து சொன்னார், இங்கே தான் சவுதி அரேபியாவில் வந்து நம்ம தாவா சென்டரில் இன்னொரு தாவா சென்டரில் அவர் வந்து இந்த தர்கா கூட்டத்தோடு இருந்த ஆள், சரிங்களா. அவர் வந்து குரானையும் ஹதீஸையும் படித்து 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 தௌஹீதுக்கு வந்துட்டார். ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் வந்துட்டார். அவர் இப்போ வந்து மார்க்கத்தோட குரான் சொன்ன அடிப்படையில் இருக்கிற அந்த வழிமுறைகளை வந்து பின்பற்றிட்டு வர்றார். அவர் சொல்கிறாரு, நான் இந்த தாவா சென்டருக்கு போனேன், நைட்டு ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு, நைட்டு ஒரு ப்ரோக்ராம், நல்ல பயான் ப்ரோக்ராம் எல்லாம் நடந்துச்சு. எல்லாரும் தூங்கிட்டோம், பள்ளிவாசல்லையே தாவா சென்டர்லேயே தூங்கிட்டோம். காலையில் ஃபஜ்ருக்கு வந்து யாருமே முழிக்கலை, பயான் பண்ணுறவரும் முழிக்கலை, கேட்டுட்டு இருந்தவங்க முழிக்கலை, நான் மட்டும் உட்கார்ந்துருக்கேன். ஈவன் நான் எங்கேருந்து வந்தவன், தர்காலேருந்து வந்தவன். தர்காலேருந்து வந்து இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் பண்ணுறவங்களோட உட்காந்து அவங்களுடைய பயான்களை கேட்டு 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 நான் இன்னைக்கு வந்து உட்காந்துட்டேன். ஃபஜ்ருக்கு நான் முழிச்சிட்டேன், ஆனால் இன்னும் அவங்க முழிக்கலை. அப்போ எனக்கு அவர் கேட்குறாரு, என்கிட்ட உண்மையிலே கேட்டார். அவர் கேட்குறாரு,
அப்ப இவங்க பண்றது சரிதானா, இவங்க இருக்கிற இந்த வழிமுறை மன்ஹஜ் வந்து சரிதானா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் வருது அப்படின்றார். பாருங்களேன், அமல்களுடைய விஷயத்துல ஃபர்லான சுன்னத்துல ஃபர்லான அமல்கள்ல கூட இந்த அளவுக்கு நாங்க வந்து குறைஞ்சு போயிருக்கிறோம். ஈவன் ஃபஜ்ர் தொழுகை எடுத்துக்கிட்டா நம்ம ஒவ்வொருத்தங்களும் மனசுல கை வச்சு கேட்கணும், இன்றைக்கு ஃபஜ்ர் தொழுகையை நம்ம எத்தனை பேர் தொழுதோம்? அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஃபஜ்ர் தொழுகிறாரோ அவர் அல்லாஹுவின் பாதுகாப்பில் இருக்கிறார். நல்லா கவனிங்க, யார் ஃபஜ்ர் தொழுகிறாரோ அவர் அல்லாஹுவின் பாதுகாப்புல இருக்கிறார். யார் ஃபஜ்ர் தொழலையோ அவர் யாருடைய பாதுகாப்பு? அல்லாஹ் அல்லாமல் நமக்கு யார் பாதுகாப்பு? எல்லா விஷயத்திலையும், நோயாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் அல்லாமல் நமக்கு பாதுகாப்புங்கிறதே இந்த உலகத்துல இல்லை. நீங்க பாருங்க, இஸ்லாமிய மார்க்கத்துல 5 கடமைகள் இருக்கு. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி. கலிமா டெய்லி நம்ம சொல்லணுமா காலையில முடிச்ச உடனே? இல்லை, சொல்ல தேவை கிடையாது. நோம்பாளி அவருக்கு முடியலை, உடம்பு சரியில்லை, அவர் நோன்பை பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜக்காத்து கொடுக்குறாரு, பணக்காரரா இல்லை, ஏழ்மையா இருக்கிறார், அவரு கொடுக்க தேவையில்லை. அதே போல ஒருத்தருக்கு உடம்பும் முடியலை, காசும் இல்லை, ஹஜ்ஜு செய்யணுமா? தேவையில்லை. தொழுகை ஒன்னே ஒன்று தான் இருக்கு பாக்கி. சஃபர்ல இருக்கிறோம், தொழுகை விடலாமா? முடியாது. தண்ணி இல்லை, விடலாமா? முடியாது. எந்திரிச்சு நிற்க முடியலை, விடலாமா? முடியாது. உட்கார்ந்து தொழணும். உட்கார்ந்து தொழவும் முடியலை, படுத்து தொழு. எப்படியாவது நீ தொழுகையை தொழுதுத்தான் ஆகணுங்கிற தொழுகையை வந்து நாங்கள் விட்டோம் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மார்க்கத்தில் வந்து இந்த உலகத்தில் வந்து கடைசியாக விடப்படுவது வந்து தொழுகை தான். கடைசியாக அதுவும் விட்டுருச்சுன்னா மறுமை நாள் வந்துடும்ன்றாங்க. கடைசியாக இந்த உம்மத்திலிருந்து விடப்படக்கூடியது தொழுகை. அப்போ நாங்கள் ஒரு வாட்டியும் தொழுகையை விடக்கூடிய நேரத்தில் நாங்கள் யோசிக்கணும், நாங்கள் எந்த நிலைமையில போயிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபமன் தரக்க ஸலா ஃபக்கது கஃபர். யார் தொழுகை விடுகிறாரோ அவர் குஃப்ர் செய்கிறார், அல்லாஹ்வை நிராகரிக்கிறாரு. இன்னொரு இடத்துல சொன்னாங்க, ஒரு ரஜுல், அதாவது மனிதன் வந்து பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்கு ஸலா. ஒரு மனிதனுக்கும் அவன் முஸ்லீமா காஃபிரா இந்த ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கிறது தொழுகை தான். தொழுகையை கடைபிடிச்சான்னா அவன் முஸ்லீம், தொழுகையை விட்டுட்டான்னா அவன் காஃபிர்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுக்கு உலமாக்கள் வந்து எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, இவனை வந்து இந்த கபர்ஸ்தானம், முஸ்லிம்களுடைய கபர்ஸ்தானத்துல அடக்கலாமா அடக்கக்கூடாதா, அந்த அளவு கருத்து வேறுபாடுபடுதாங்க. பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு தொழுகையை வந்து வேணுமென்றே விடுவது வந்து எவ்வளோ பெரிய குஃபுர். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோட ஒரு இடத்துக்கு போறாங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஃபஜ்ருக்கு எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா தூங்கிட்டாங்க. முழிச்சு பார்க்குறாங்க, சூரியன் வந்து வந்துருச்சு. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிலால் இடத்துல, இந்த இடத்துல இருந்து காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போயிடுவோம், அந்த இடத்துல போய் அதான் சொல்லி நம்ம தொழுதுடலாம் அப்படின்னு சொல்லி தொழுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, அந்த இடத்த வந்து ஷைத்தான் ஆக்கிரமிச்சிட்டான் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு நாம பாருங்க, நம்ம வீட்டை வந்து எந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சிருக்கிறான் ஷைத்தான். ரசூலுல்லாஹ் அந்த இடத்தையே காலி பண்ணிட்டாங்க, இங்க ஷைத்தான் ஆக்கிரமிச்சிருக்கிறான், இங்கேருந்து நம்ம போய் என்ன செஞ்சிருவோம், அங்கே போய் நம்ம என்ன செஞ்சிருவோம், தொழுதுருவோம் அப்படின்றாங்க. அதே போல் இன்னொரு சம்பவத்தில் ரசூலுல்லாஹ் வந்து ஒரு போருடைய காலகட்டம், போர் பயங்கரமாக போர் நடக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவங்களுக்கு அசர் தொழ முடியாமல் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எங்களை வந்து அசர் தொழ விடாமல் பண்ணுனானுங்களே இவனுங்களை அல்லாஹ் சபிப்பானாக அழிப்பானாக அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் கவலை என்ன, போரில் நாங்கள் ஜெயிச்சோமா தோத்தமா இல்லை, தொழ விடாமல் ஆக்கிட்டானுங்களே அப்படின்னு சொல்கிற கவலை. இன்றைக்கு ஒரு அரசாங்கம், ஏதாவது ஒரு நாட்டுடைய அரசாங்கம் எங்களை வந்து தொழக்கூடாது அப்படின்னு ஒரு ரூலை கொண்டு வந்தானோ எங்களை நம்ம எப்படி எதிர்ப்போம்? எப்படி எங்களை தொலை விடக்கூடாதுன்னு நீ சொல்லுவ? ஃபஜ்ர் தொழக்கூடாது எந்த பள்ளியிலும் அப்படின்னு சொன்னா கடுமையான எதிர்ப்பு. நாம அது எப்படி எங்களை தொலை விட முடியாதுன்னு அப்படின்னு. ஆனா அதே நாங்க பண்ணிட்டு இருப்போம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நீங்க வந்து நான் தந்த ஒரு அருளை வந்து நீங்க பயன்படுத்தலைன்னா அல்லாஹ் அதை எடுத்துருவான். அல்லாஹ் நமக்கு ஒரு அருளை தந்திருக்கிறான், சுபு ஃபஜ்ர் தொழக்கூடிய அருள், ஜும்மா தொழக்கூடிய அருள், இப்படி அருளை நமக்கு தந்திருக்கிறோம் அப்படின்னா அதை நாங்க தொழாமலேயே பயன்படுத்தாமலே இருந்துட்டோம்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்னா உயர்த்திடுவான். நம்ம பார்ப்போம், கொரோனாவுடைய காலகட்டம், எல்லாருக்கும் கவலை, ஜும்மா தொழ முடியலையே, பள்ளிவாசலுக்கு போக முடியலையே இப்படிங்கிற கவலை. ஆனா உண்மையில நாங்க அதைத்தான் செஞ்சுட்டு இருந்தோம் கொரோனாக்கு முன்னால. அப்போ நாங்க விளங்கி கொள்ளணும், ஏகத்துவவாதியாக இருக்கக்கூடிய நாங்க அமல்களுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு தௌஹீதுல நாங்க உறுதியாக இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஏகத்துவ பிரச்சாரத்துல உறுதியாக இருக்கிறோமோ, அதே வேகத்தை வந்து அமல்கள்ல என்ன செய்யணும், காட்டணும். தொழுகையாக இருந்தாலும் சரி, ரோட்டோரத்தில் கிடக்கிற
ஏதாவது இடையூறுகளாக இருந்தாலும் சரி அதை அகற்றுறது, நோயாளிகளை நலம் விசாரிக்கிறது, ஏதாவது ஜனாசா நமக்கு தெரிஞ்ச ஏதாவது மையத்து வருதுன்னா அதில் கலந்து கொள்வது, இது எல்லாமே இபாதத். அதே போல் உறவினர்களை சேர்ந்து வாழ்றது, பொய் சொல்லாமல் இருக்கிறது, நல்ல வார்த்தைகளை பேசுறது, இதே போல் எங்களால் எந்த அளவுக்கு அனாதைகளுக்கு உதவுறது, இப்படி எதெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் என்ன செய்யணும், ஒரு ஏகத்துவாதி செய்யணும். நாங்கள் செய்கிறது ஒன்றே ஒன்று, அல்ஹம்துலில்லாஹ், ரத்த தானம். ரத்த தானம் அதிகமாக நாங்கள் செய்வோம். எங்களால் முடியுது, ஈஸியாக கொடுத்துடலாம். நாங்கள் என்ன செய்கிறோம், நிறைய கொடுப்போம். இதில் நல்ல அல்ஹம்துலில்லாஹ் பேர் சம்பாதிச்சும் வச்சுருக்கிறாங்க. இதே போல் மற்ற அமல்களே நாங்கள் காட்டணும். எப்படி சுன்னத்தான அமல்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஹதீஸ் கிதாபுகளை வாசிக்கிறது, தௌபாவுடைய விஷயத்தில் சுன்னத்தான நஃபிலான நோன்புகள் அமல் எல்லாமே ஒரு மூமின் என்ன செய்வான் அப்படின்னா, ஏகத்துவவாதி என்ன செய்யணும் அப்படின்னா அதை செய்யக்கூடியவனாக இருப்பான். சஹாபாக்கள் அப்படி தான் போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் அதே போல நன்மையான விஷயத்துல போட்டி போடக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றி அருள்வானாக. ஹாதாமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ கூலு கோலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.